Hello everyone, welcome to Mr. Ru Vlogs. நான் உங்கள் மிஸ்டர் ரூ பேசுகிறேன். எஸ், இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ அண்ட் ஒரு ரிவ்யூ வீடியோன்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்களா, டிஜிடெக் உடைய ஆர்ஜிபி லைட்டு 30 வாட் ஆர்ஜிபி லைட்டு தான் வாங்கியிருக்கோம். இது வந்து கோடாக்ஸ் உடைய ஒரு ஆல்டர்னேட்டிவ். கோடாக்ஸில் வந்து LC500ன்னு ஒன்று இருக்குது. ஸோ LC500 அதோட ஆல்டர்னேட்டிவ்னு கூறப்படும் இதுதான் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இதில் என்னென்ன இருக்குது, என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். 30 வாட் பவர் அவுட்புட் இருக்குது. டூவல் கலர் டெம்பரேச்சர் இருக்குது. அதாவது 2500 கெல்வின்லேருந்து 9900 கெல்வின் வரைக்கும் இருக்குது. இலுமினேஷன், இது வந்து பிரைட்னஸ் லெவலாக. ஸோ எந்த அளவுக்கு உங்கள் மூஞ்சில் பிரைட்னஸ் படுதோ அந்த LUXங்கிறது அதை தான் மென்ஷன் பண்ணுது. அண்ட் இதில் வந்து ஸ்பெஷல் எஃபெக்ட் இருக்குது, 24 எஃபெக்ட்டு. ஸோ ஏகப்பட்டது இருக்குது. இது வந்து 36,000 கலர்ஸ் இதில் இருக்கா. 36,000 கலர்ஸு இன் 24 மோடு. 24 வந்து 8ஆக பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம், ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அதை வரைக்கும் பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸு. ஃப்ளாஷ் ஃபாஸ்ட்டு, டிவி மாதிரி, கேண்டில், ஸோ அப்படின்ட்டு ஏகப்பட்ட ஒரு விஷயம் அது. இது வந்து ஒரு ஃபுல் பேக்காக சொல்லலாம். இது வெறும் வந்து ஒரு வெளில எடுத்து போகிற லைட்டு மாதிரியும் இல்லாமல் ஓவராலாக ஒரு சினிமேட்டிக் வியூ, ஒரு மூவி எடுக்கிறதுக்கு கூட இது யூஸ் ஆகும். ஸோ ஏன்னா இதில் இத்தனை ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஒரு கண்டென்ட் க்ரியேட்டருக்கும் ஒரு நல்ல யூஸு, ஒரு படம், ஒரு மூவி எடுக்கிறவருக்கும் நல்ல யூஸாக இருக்குது. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தலாம் என்னென்ன இருக்குன்ட்டு வாங்க பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸு பிரிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்குள்ளே வந்து அழகாக ஒரு பவுச் ஒன்று இருக்குது. இதுதான் மேட்டர்ஸ். இந்த பேகு ட்ராவல் பேக் மாதிரி எங்கன்னா கூட எடுத்துகிட்டு போகலாம். எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப. ஸோ ஓப்பன் பண்ணிடலாம். ஷேர்ஸ் லைட்டு, இது வந்து நம்மளுடைய முக்கியமான பொருள். மேனுவலு லைட் அப்படியே இருக்குது. அண்ட் அடாப்டர் கொடுக்கல, ஒயர் மட்டும் கொடுத்துருக்காங்க. கிரிட்டு ஒரு 2 கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் டிஃப்யூசர்ஸ் 2 இருக்குது. சாஃப்ட் டிஃப்யூசரு. இது சாஃப்ட் இல்லை, இது ஆன்டி கிளாரு. இது வந்து சாஃப்ட்டு. அண்ட் ஒரு QR கோட் ஸ்கேன் பண்ணுறது அந்த ஆப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, தீஸ் ஆர் த ஐட்டம்ஸ். பார்த்துடலாம். லைட்டு, ஸோ பாண்டோர் இருக்குது, அப்படியே இன்பில்ட் பாண்டோரு. பின்னாடி வந்து அலுமினியம் அலாய் ஃபினிஷ் இருக்குது. ஸோ இதில் வந்து 3 மோட் ஆஃப் லைட் இருக்குது. இப்போயே ரிவ்யூ பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்துட்றேன். ஸோ லைட்டு, இந்த ஒயரு, இந்த 2, ஸோ இந்த 2 கிரிட்டு, அவ்வளோ இதுதான் இருக்குது. இப்போ வந்து இதோடைய ரிவ்யூ பார்த்துடலாம். லைட் ஆன் பண்ணிட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா? எஸ், திஸ் இஸ் த லைட். ஸோ லைட்டோடைய இன்டென்சிட்டி உங்களுக்கு தெரியும். ஸோ 2500 இருக்குது. இன்க்ரீஸ் பண்ணுறேன். இதில் வந்து 3 டைப் ஆஃப் லைட் இருக்குது. வார்முக்கு ஒரு செட்டு லைட்டு, கூல்டுக்கு ஒரு லைட்டு, RGB ஒரு லைட்டு. மாத்திரம் பாருங்கள். ஸோ இதில் நீங்கள் ஃபோக்கஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், மாறும். இது வந்து வார்முக்கா, கூலுக்கும். இது வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இருங்க வரேன். வார்ம் இருங்க வரேன். தெரியுதா உங்களுக்கு? கூலுக்கு ஒன்று மாறுது. அப்படியே பார்த்தீங்கன்னா வார்முக்கு ஒன்று மாறும். தெரியுதா? ஸோ தட்ஸ் த டிஃப்ரென்ஸு. RGBக்கு ஒரு செட் ஆஃப் லைட். ஸோ இது வந்து CCT. அடுத்ததுக்கு போகலாம். அடுத்த மோடு HSI. ஸோ HSIயில் 30ல் இருக்குது. இன்க்ரீஸ் பண்ணுறேன் அதிகமாக. ஸோ அப்படியே மாற்றுறேன். ஹெச்சில் ஹியூவில் வைக்கிறேன். நான் கொஞ்சம் டெம்பரேச்சர் கொஞ்சம் மாற்றி வந்துடுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். கம்மியில் வைப்போம். 30ல் வைக்கிறேன். இப்போ ஹியூ மாற்றும் போது தெரியும் உங்களுக்கு. தெரியுதா? அவர் மாதிரி க்ரீன் மாதிரி தெரியுதா? ஸோ அடுத்தது எஸ், சேச்சுரேஷன். நல்லா தெரியுது உங்களுக்கு டிஃப்ரென்ஸு. க்ரீன் கலரில் மாறுதா? ஸோ இது அப்படியே ஓப்பனில் பண்ணுறேன். ஸோ இதுக்கான விஷயங்கள் தான் இந்த 2 கிளார் பண்ணுறது. ஸோ ரொம்ப கண்ணில் கூச்சலாக இருக்கிறதுனால ஸோ இது 2 வந்து ஆட் பண்ணணும். நம்ம லைட் ஆன் பண்ணிட்டு ஆட் பண்ணலாம். ஸோ அடுத்த மோடுக்கு போகலாம். அந்த 24 மோட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எஃபெக்ட் இதுதான். இது ஃப்ளாஷு. ஸோ அப்படியே அடுத்தடுத்து போயிட்டே இருக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க. இது ஃப்ளாஷ் ஃபாஸ்ட்டு. அடுத்தது என்ன, இது ஒரு
டிவி ஸ்க்ரீனு, கேண்டிலு, ஃப்ளேம் 1, ஃப்ளேம் 2, ஃப்ளேம் 3, இது போலீஸு, ஆம்புலன்ஸு, அண்ட் இது என்ன ஃபயர் ட்ரக்கு, ஸ்ட்ரோப் லைட் 1, ஸ்ட்ரோப் லைட் 2, ஸ்ட்ரோப் லைட் 3, அண்ட் இது வந்து சேஸ்ன்னு நினைக்கிறேன். அண்ட் இது சேஸ் மிட்டு, சேஸ் ஃபாஸ்ட்டு, இது என்னது ஃபயர் ஒர்க் 1, ஃபயர் ஒர்க் 2, ஃபயர் ஒர்க் 3, கிளப் 1, கிளப் 2, ரொமான்டிக்கு, டேட்டு, அது மாதிரி ஒரு எஃபெக்ட் எடுக்கிறதுக்கு இது. அண்ட் இது என்ன மியூசிக்கு, W1, W2. ஸோ தீஸ் ஆர் த எஃபெக்ட்ஸு. எக்கச்சக்க எஃபெக்ட் இருக்குது. நம்ம லைட் ஆன் பண்ணிட்டு அந்த டிஃப்யூசர்ஸில் பார்த்துடலாம் வாங்க. லைட்ஸ் ஆர் ஆன். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இருங்க மாற்றிடலாம் வேறு எஃபெக்டில். இப்போ இந்த டிஃப்யூசர்ஸ் பார்க்கலாமா? ஸோ டிஃப்யூசர்ஸ் வந்து இது ஆன்டி கிளேர் டிஃப்யூசர். இது மேலே ஒரு ஸ்டிக்கர் இருக்கும், அதை நீங்கள் பிரிச்சிடணும். பிரிச்சுட்டு இது உங்கள் மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஆட் பண்ணணும். இதில் வந்து இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இன்டென்சிட்டிங்கிறது குறையும். ஸோ கண்ணில் கூச்சாமல் இருக்கிறதுக்கு குறையும். ஸோ அதுதான் இதை போட்டு பண்ணுறது. சாஃப்ட்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். நான் இப்போதைக்கு அப்படியே மேலேயே வச்சு காட்டுறேன். சாஃப்ட்டு இதுதான் உங்களுக்கு. ஸோ லைட்டு ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கு. அண்ட் இந்த கிரிட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிரிட்டு இதில் டைட்டாக இருக்குது. போடலாம், ஆனால் போட்டு எடுக்கிறதுக்கு டைட்டாக இருக்குது. இதில் போக போக சரியாடுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு இது நான் அப்படியே மேலேயே வச்சு காட்டுறேன் பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ஓவராலான ஒரு பேக்கு. 5200 mAh பேட்ரி, லித்தியம் அயன் பேட்ரி. இவங்க வந்து டிஜிடெக் ப்ரொவைட் பண்ணுறது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 3 months ஒன்ஸு ஃபுல் சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க, யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ அப்படின்னு சொல்கிறாங்க, ஃபார் என்ஹான்சிங் த பேட்டரி லைஃபு. ஸோ தட்ஸ் ஆல் த ரிவ்யூ. அந்த லைட்டு எல்லாமே எஃபெக்ட் எல்லாமே காமிச்சிட்டேன். அதிலே உங்களுக்கு ரிவ்யூ தெரிஞ்சிருக்கும். அதுக்குன்னு நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேணாம். ஸோ பேட்ரி இருக்குது, வெளியே கொண்டு போகிறதுக்கு, சினிமேட்டிக் யூஸுக்கு இது ஒரு பக்காவான ஒரு மெட்டீரியலு. ஸோ உங்களுக்கு தேவை இருந்தால் மட்டுமே வாங்குங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளுக்கு அது யூஸாக இருக்கா யோசிச்சுட்டு தான் வாங்கணும். ஸோ ஹாப்பி யூஸ்ஃபுல் ஷாப்பிங். Subscribe to Mr. Roo Vlogs. Bye.